ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம இப்போ நீல வாக்கில் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. வந்து வெங்காயத்தை வந்து நம்ம இப்படியே மாவு பிசைஞ்சு பக்கோடா போட முடியாது. அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா கையில் நல்லா உதுத்து விட்டுக்குங்க. அதாவது வெங்காயம் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி அப்போ தான் வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு போடும்போது நல்லா உதிரியாக வரும். நல்லா அப்படி எல்லா வெங்காயத்தையுமே நல்லா பிறஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் நல்லா உதுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் உதுத்து போடும்போது நம்மளுக்கு வெங்காயமும் தனித்தனியாக வரணும். அப்போ தான் நல்லா பக்கோடா போட சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கருவேப்பிலை மல்லித்தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை மல்லித்தலையும் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குது. நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கடலை மாவு நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எந்த மாவு வாங்கும்போது நம்ம நல்லா சலித்து தான் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமில் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. பச்சரிசி மாவு எதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அது கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இதோட நல்லா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம வெங்காயத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீர் விடும். அதனால் வந்து இருக்கிற மாவெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட் நம்மளுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம தொளிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிணையும் போதே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பத்தலை வரன்னு இருக்குது. அதனால் வந்து இப்போ தண்ணி வந்து நம்ம தொளிச்சு சேர்த்து நீங்கள் வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அந்த பதம் வராது. தொளிச்சு தேய்ச்சிக்குங்க. நல்லா தெளித்து விட்டு நல்லா இப்போ நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் வந்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து தண்ணியாயிரும். அதனால் வந்து இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்கோடா போகிற ஸ்டேஜ். இப்படி வந்து ஊற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா இப்போ நம்ம காய வச்சு நம்ம பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட கடையில் வந்து எந்த ஆயிலில் எப்படி போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதை காஞ்சிருச்சா நம்ம பார்க்குறதுக்கு சும்மா ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்து போட்டு பார்க்கலாம். வந்து பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வருது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவு வந்து எடுத்து வெங்காயத்தை அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விடும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். போடும்போது நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம்னால. செகண்ட் டைம் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆவி வந்து கையில் அடிக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்ருங்க. நீ இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா மாவு வந்து நல்லா உருண்டையாக்கி இப்படி வடை சேஃப்லேயும் அப்படியே எடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்குங்க. இப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், அதாவது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பக்கோடா போடும்போது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துல நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பக்கோடா வந்து பாத்திரத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். திருப்பி விடாமல் அப்படியே விட்டோம்னா அப்படியே எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு, இன்னொரு சைடு அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துடும், நல்லா ஸ்மெல்லும் வரும். அப்புறம் வந்து இந்த நுரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அடங்கிடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த கரண்டி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயுமே நல்லா நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் நம்மளுக்கு. அதனால தான் நீங்கள் வந்து பொரிக்கும்போது இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவையான டேஸ்டியான நல்ல வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.